நான் ரொம்ப ரசிச்ச கதாபாத்திரம் வந்து ராஜு மேனன் சார். நான் சொன்னேன், இந்த படத்துல நீங்க தான் சார் ஐட்டம், அதனால ஒரு ஒரு படத்துக்கு ஒரு ஒரு கவர்ச்சின்னு ஒண்ணு இல்லை. ஒரு நம்ம ஊர்ல சின்ன வயசுல படம் பார்க்க போகும்போது, சின்ன வயசுல போது ஒரு 6 மாசம் முன்னாடி சொல்றேன் நான், படம் பார்க்க போகும்போது இன்டர்வலுக்கு அப்புறம் கடைசி ரீல்ல வந்து என்னென்ன வரப்போகுது, சண்டை காட்சி இருக்கும், ஒரு ஐட்டம் சாங்லாம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் விறுவிறுப்பா இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்துல வந்து ராஜு மேனன் சார் அவர் நடிச்சது வந்து ரொம்ப பிரமாதம். ரொம்ப ரசிச்சேன் நான் அவரை. அந்த அந்த கேரக்டர், அவர் இயல்பா இருந்து யோசிச்சது பல வகையில படம் பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கும் அது அவ்வளவு ரசிக்கும்படியா இருக்கும். நான் அதை அவருக்கு ஃபோன் பண்ணியே சொன்னேன், நான் இங்க சொல்ல முன்னாடி சொன்னேன். ஸோ அவரு கண்டிப்பா உங்க எல்லாரும் என்டர்டைன்மெண்ட் இந்த விடுதலை கூட. அப்புறம் கென், அவன் ரொம்ப அழகான ஒரு குழந்தை. நான் அவனை ரொம்ப ரசிக்கிறேன், ரியல் லைஃப்லயும் சரி, அவனை படத்துலயும் சரி. அவன் சினிமாவுக்கு வந்ததுக்கும் அவனை கொண்டு வந்ததுக்கும் வெற்றி சாருக்கு கூட ரொம்ப நன்றி. அவன் பேசினா ஒரு 5.5 மணி நேரம் பேசணும்னு சொன்னான். அந்த 5.5 மணி நேரம் அவன் தான் பேசினான். அதிகபட்சம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஆனா அவன் 5.5 மணி நேரம் இல்லை, அவன் 10 மணி நேரம் பேசினான்னு கேட்கிறான். அவ்வளவு சுவாரஸ்யமா சொல்லுவான். தனக்கு தெரிஞ்ச சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, தன் வாழ்க்கை நடந்த விஷயமா இருந்தாலும் சரி, அவனோட டைமும் சரி, அதை சொல்ற விதமும் சரி, எதுக்கு உட்கார்ந்துருக்காலும் அவ்வளவு என்கேஜிங்கா சொல்ல முடியும். நான் பல முறை அவனை திட்டிருக்கேன், ஏன்டா அசுரனுக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய கேப் கொடுத்த அப்படின்னு. ஏன்னா அவனை ஸ்கிரீன்ல பார்க்கறது சரி, அந்த ஒரு சண்டை காட்சி அப்போ அவனுக்கு ரிப்பெல்லாம் உடஞ்சிச்சு, அதெல்லாம் வந்து பொருட்படுத்தாம அவன் இருந்து அதை சூப்பரா பண்ண ரொம்ப இன்டென்ஸான ஒரு ஆக்டர். அவன் மிகப்பெரிய விஷயங்களை பண்ணுவான்னு எனக்கு முழுச நம்பி இருக்கிறது. வாழ்த்துக்கள் அவனுக்கு. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஆள். சேத்தன் சார், உங்களுக்கு வாழ்த்த வயது இல்லை சார், வணங்குறேன் சார். நான் இன்னைக்கு விடுதலை டூல பார்க்கவும் சரி, சேத்தன் சார் வந்து இந்த படத்தோட ஒருத்தர் வந்து ஒரு ரூம்ல உட்கார்ந்துட்டு ஆப்ரேட் பண்ற வில்லன்னா கூட இருக்கிற மிகப்பெரிய வில்லன் வந்து சேத்தன் சார். அவரு அவரு இங்க பார்த்த முகமாவே இருக்க மாட்டார். ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்த விட செகண்ட் பார்ட்ல வந்து அவரோட போர்ஷனை அவர் அவ்வளோ கிளியரா, அவர் என்ன நினைக்கிறாரோ அது வார்த்தைகளோ சப்டைட்டிலோ எதுவுமே இல்லாம நமக்கு அப்படியே கடத்திடுறாரு. அப்படி ஒரு பிரமாதமான ஒரு ஆக்டர். நான் வெற்றி சார்ட்டே சொல்லியிருக்கேன், அவரு செம்ம காஸ்ட். சேத்தன் சாரை வந்து காஸ்ட் வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாத ஒரு ஆக்டர். அவ்வளோ பிரமாதமான ஆக்டர். ஒர்க் பண்ணது பெரிய சந்தோஷம் சார்.